குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளோட கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இதுதான் இன்னைக்கு நம்மளோட கிளாஸ். ஏற்கனவே போன கிளாஸ்ல நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்ற டாபிக் பார்த்துருக்கோம். அதோட பிடிஎஃப் வந்து உங்களோட டெலகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த டைட்டில் பார்க்கும் போதே தெரியுது, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். ஸோ கம்பேரிசன், ஸோ கம்பேர் ரூட் வேர்ட் வந்து கம்பேர்னு எடுக்கிறோம். ஓகேவா? கம்பேர் அப்படின்னா என்ன? ஒருத்தவங்கள இன்னொருத்தவங்கள இல்ல ஒண்ணு ஏதோ ஒரு விஷயத்தோட, ஒரு திங்ஸை இன்னொரு திங்ஸ் கூடயோ, ஒரு பர்சனை இன்னொரு பர்சன் கூடயோ கம்பேர் பண்ற ஒரு விஷயம் தான் கம்பேரிசன். இது ஒருத்தர் தான் கம்பேர் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. ஒருத்தரோடையும் கம்பேர் பண்ணலாம், ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களோடையும் கம்பேர் பண்ணலாம். ஒரு திங்ஸை இன்னொரு திங்ஸோடையும் கம்பேர் பண்ணலாம், பல திங்ஸோடையும் கம்பேர் பண்ணலாம். ஸோ காமன்லி கம்பேர். ஸோ ஏதோ ரெண்டு விஷயத்த நம்ம கம்பேர் பண்றோம். ஓகே, ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல பார்த்திருக்கோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஆடியபிளா இருக்கான்னு மட்டும் எனக்கு ஒரு டைம் கிளாரிஃபை பண்ணுங்களேன். எனக்கு கேக்குதா தெரியல. ஆடியபிளா இருக்கு மேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேசிக்கா கம்பேர் பண்றோம் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் கம்பேர் பண்ணுவோம்? இப்போ நாம இன்னொருத்தரோட கம்பேர் பண்றோம் அப்படின்னா என்னெல்லாம் கம்பேர் பண்ணுவோம்? ஸோ நமக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஆட்ரிபியூட்ஸ், ஒரு குவாலிட்டி, இதை பத்தி தானே கம்பேர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மார்க்கை கம்பேர் பண்ணுவோம், இஸ் அ குவாலிட்டி. ஹைட்டை கம்பேர் பண்ணுவோம், இஸ் அ குவாலிட்டி. வெயிட்டை கம்பேர் பண்ணுவோம், இஸ் அ குவாலிட்டி. ஓகேங்களா? ஸோ பொதுவா அது ஆக்சுவலி குவான்டிட்டி தான். நம்ம என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு குவாலிட்டிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் இடையில இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ இவங்க நல்லா படிக்கிறாங்க, இவங்க நார்மலா படிக்கிறாங்க, இவங்க நல்லா ஹைட்டா இருக்காங்க, இவங்க கொஞ்சம் ஷார்ட்டா இருக்காங்க அப்படின்ற விஷயம் தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ அந்த இடையில வரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே என்னவா இருக்கும்னா அட்ஜெக்டிவ்ஸா இருக்கும். ஓகே, பிக்கர், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டாலர். ஸோ டால், பிக், ஷார்ட் எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ் தான். ஓகேங்களா? அட்ஜெக்டிவ்ஸ்னா ஆல்ரெடி நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ற ஒரு வேர்ட் தான் அட்ஜெக்டிவ். ஓகே, இப்போ டால் பாய் அப்படின்னு நான் சொல்றேன்னா, பாய் அப்படின்றது நவுன். அந்த பாய் அப்படின்றவரோட குவாலிட்டி, அவர் ரொம்ப ஹைட்டா இருப்பாரு அப்படின்ற அந்த விஷயத்த டிஸ்கிரைப் பண்றதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்ப டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல நம்ம என்னெல்லாம் பார்ப்போம்னா அட்ஜெக்டிவ்ஸ் தான் பார்ப்போம். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் தான் பார்ப்போம். ஓகேங்களா? சோ இந்த அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது நமக்கு என்ன மாதிரி ஃபார்ம்ல எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு 3 விதமான ஃபார்ம்ஸ் இருக்கு. நான் போன டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் கிளாஸ்லயே நான் வந்து இத பத்தி லைட்டா டச் பண்ணியிருப்பேன். சோ அதோட கண்டினியூவா ஒரு டாபிக் இருக்கட்டும் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். சோ 3 விதமான ஃபார்ம்ஸ் நம்ம பார்க்கிறோம். பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ். ஓகேவா? இப்போ ஆல்ரெடி என்னோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்றப்போ நான் எப்பவுமே சொல்றதான், சிலபஸ் உங்க கையில வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். உங்க சிலபஸ்ல இந்த டாபிக் எங்க கவர் ஆகுதுன்னு சொல்ல முடியுமா? 14வது டாபிக் மேம். 14th டாபிக். அந்த டாபிக் அப்படியே கொஞ்சம் படிங்க. ரீரைட் த சென்டென்ஸ் இன் த கம்பேரிட்டிவ் டிகிரி. ஓகே, ரீரைட் த சென்டென்ஸ் இன் த கம்பேரேட்டிவ் டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு இங்க 3 டைப்பா பார்த்திருக்கோம் இல்லையா? பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இதுல உங்களுக்கு எதுல எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம்பேரேட்டிவ் டிகிரியில எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கம்பேரேட்டிவ் மட்டும் படிச்சா ஓகேவா மேம் அப்படின்லாம் அப்படி கிடையாது. நம்ம பாசிட்டிவ் பத்தி தெரிஞ்சிருந்தாதான் அது எப்படி கம்பேரேட்டிவ் மாத்துறதுன்ற ஒரு ஐடியா நமக்கு தெரியணும். சூப்பர்லேட்டிவ் பத்தி தெரிஞ்சிருந்தாதான் அதையும் எப்படி கம்பேரேட்டிவ்ல மாத்துறதுன்னு நமக்கு ஐடியா தெரியணும். ஏன்னா ரீரைட் த சென்டென்ஸ் இன் கம்பேரேட்டிவ் டிகிரின்னு தான் கொடுத்திருக்காங்களே தவிர்த்து அது வந்து என்ன மாதிரி இதுல கொடுப்பாங்க, பாசிட்டிவ்ல கொடுப்பாங்களா இல்ல சூப்பர்லேட்டிவ்ல கொடுப்பாங்களான்னு நமக்கு தெரியல. இந்த டாபிக்ல ப்ரீவியஸ் இயர்ல என்ன கொஸ்டின் வந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பக்கத்துல இருந்தா பார்த்து சொல்லுங்க. இந்த டாபிக்ல ப்ரீவியஸ் இயர்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க உங்களுக்கு? the last chapter is good அப்படிங்கறது. ஓகே, the last chapter is good.
Yes. ஓகே. இது நமக்கு என்னவா சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க? கம்பேரேட்டிவ் Comparative டிகிரில degree. சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப தி லாஸ்ட் சாப்டர் இஸ் குட் அப்படின்ற அந்த விஷயம் வந்து என்ன டிகிரில இருக்குன்னு சொல்ல முடியுமா? அங்க இருக்க 3 டிகிரில எந்த Positive degree. பாசிட்டிவ் Positive டிகிரி. அது degree. எஸ் வெரி குட். அத எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, அந்த குட்ன்ற விஷயத்த வச்சு தான் Good. கண்டுபிடிக்கிறோம். Okay. சோ அந்த குட் அப்படின்றது என்ன? இட்ஸ் அ அட்ஜெக்டிவ் அவ்வளவுதான். ஓகேவா? சோ நம்ம என்ன படிக்கிறோம், அது எப்படி நமக்கு லிங்க் ஆகுது அப்படின்னு நம்ம லிங்க் பண்ணி படிக்கலாம். ஏன்னா கிராமர் ஃபர்ஸ்ட் தான் நமக்கு ரொம்ப ஹெவியான டாபிக். நம்ம படிக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும். மீதி உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே பிராக்டிசிங் பேப்பர் மாரி தான் இருக்கும். சோ லெட்டர் ரைட்டிங் எல்லாமே ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். அது ஒரு டாபிக்கா நம்ம வரப்ப நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிராமர் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே. சோ இப்ப என்ன பார்த்தோம்? Okay. பேசிக்கா கம்பேரேட்டிவ் அப்படின்னா 2 விஷயத்த நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம். அது 3 டைப்பா நம்ம பிரிக்கிறோம். பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ், சூப்பர்லேட்டிவ். ஓகேவா? சோ இந்த எத கம்பேர் பண்ணுவோம்? ஒரு அட்ஜெக்டிவ்ஸ தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஓகேவா? சோ அத தான் நமக்கு வந்து குடுத்திருக்காங்க. பாசிட்டிவ்ல இருந்தா எப்படி இருக்கும்? கம்பேரேட்டிவ்ல இருந்தா எப்படி இருக்கும்? சூப்பர்லேட்டிவ்ல இருந்தா எப்படி இருக்கும்னு குடுத்திருக்காங்க. சோ பாசிட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் மாரி இருக்கும். ஓகேவா? அதுவே கம்பேரேட்டிவ்ல வந்துச்சுன்னா, நம்ம லாஸ்ட்டா இஆர் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆட் பண்ணுவோம். ஓஆர் அப்படின்ற விஷயத்த ஆட் பண்ணுவோம். சில இடத்துல இஆர் வரும். சில இடத்துல ஓஆர் அப்படின்னு வரும். ஓகேவா? அதே சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ல வரும்போது நமக்கு எஸ்டி. ஓகேவா? எஸ்டின்ற ஒரு விஷயம் ஆட் பண்ணுவோம். இப்ப பாருங்க பிஸின்னு இருக்கு. சோ அந்த பிஸி எனக்கு அங்க என்ன இருக்கு? லாஸ்ட் டெர்ம் ஒய் இருக்கு. ஓகேவா? அத நான் அப்படியே கம்பேரேட்டிவ் ஃபார்ம்ல எழுதும்போது என்ன பண்ணுவேன்? அந்த ஒய்ய எடுத்துட்டு ஐ போட்டு ஐஇஆர் பிஸியர் அப்படின்னு எழுதுவேன். அத அப்படியே சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ல நான் எழுதும்போது என்ன எழுதுவேன்? இஆர் எடுத்துட்டு இஎஸ்டி அப்படின்னு எழுதுவேன். ஓகேவா? சோ பிகாஸ் நீங்களே சென்டென்ஸ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாமே நான் சொல்றேன். இதுவே வந்து நம்ம ஆப்ஷன்ல சூஸ் பண்ற மாரி இருந்தா இவ்ளோ டீட்டெயிலா பார்க்க தேவையில்ல. நமக்கு ஆப்ஷன்ல அவங்களே குடுத்திருப்பாங்க. பார்த்தா கண்டுபிடிச்சிடுற மாரி தான் இருக்கும். பட் நீங்களே ஃப்ரேம் பண்ணணும் இல்லையா? டிஸ்கிரிப்டிவ் டைப். சோ அதனால நீங்க டீட்டெயிலா பார்த்துக்கோங்க. சோ பிஸி அப்படின்னு வந்தா கம்பேரேட்டிவ் ஃபார்ம்ல பிஸியர்ன்னு எழுதுறோம். சூப்பர்லேட்டிவ்ல பிஸியஸ்ட்ன்னு எழுதுறோம். ஹேப்பின்னு வந்தா என்ன பண்ணுவோம் கம்பேரேட்டிவ்ல? சோ ட்ரை. Happier. அங்க ஸ்லைட Happier. பார்க்காதீங்க. ஸ்லைட்ல அது ஷோ ஆக தான் செய்யும். பட் நீங்க ட்ரை பண்ணுங்க. பார்க்காம என்ன இருக்கும் அப்படின்னு ட்ரை. சோ Happier ஹேப்பியர். தான் வரும். வெரி குட். ஹேப்பியர்ன்னு சொல்லுவோம். அதுவே சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ல என்ன சொல்லுவோம்? Happiest. ஹேப்பியஸ்ட்ன்னு சொல்லுவோம். வெரி குட். அதுவே தான் பார்த்தீங்கன்னா, அக்லி அப்படின்றதுக்கும் அந்த ஒய் லாஸ்ட்டா இருக்கக்கூடிய அந்த ஒய்ய எடுத்துட்டு, அதுக்கு பதிலா ஐ போட்டு அக்லியர், அக்லியஸ்ட்ன்னு குடுத்துருக்காங்க. அதே மாரி நைஸ் அப்படின்றதுக்கு அந்த இருக்குது இல்லையா? நைஸ் பக்கத்துல அப்படியே நைஸர், நைஸஸ்ட் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சோ பிரேவ் அப்படின்றதுக்கு பிரேவர், பிரேவஸ்ட்ன்னு எழுதியிருக்காங்க. சோ சிம்பிளா சொல்லணும்னா கம்பேரேட்டிவ்ல நமக்கு இஆர் இல்லன்னா ஓஆர் அப்படின்றது லாஸ்ட்டா ஆட் ஆகியிருக்கும். சூப்பர்லேட்டிவ்ல எஸ்டி அப்படின்ற விஷயம் ஆட் ஆகும். அடுத்து பிக், பிக்கர், பிக்கஸ்ட். அப்புறம் ரெட், ரெட்டர், ரெட்டஸ்ட். இப்போ இந்த பிக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சோ அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு வவல் சவுண்ட் இருக்கு. இல்லையா? சோ லாஸ்ட்டா இருக்கக்கூடிய ஜிக்கு முன்னாடி ஒரு வவல் சவுண்ட் இருக்கு. அப்படி வந்தா அந்த ஜியே நம்ம டபுளா பண்ணி இஆர் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறோம். ஃபைனலா சூப்பர்லேட்டிவ்க்கு அதுவே டபுளா பண்ணி இஎஸ்டின்னு ஆட் பண்ணியிருக்கோம். அதுதான் குடுத்துருக்காங்க. சோ பேசிக்கா இந்த மாரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம படிக்கும்போதே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிரும். இது இப்படிதான் ஃபார்ம் ஆக போகுதுன்னு. சோ இவ்ளோ டீட்டெயிலா முன்னாடி நமக்கு வந்து வவல் சவுண்ட் இருக்கா, கான்சனன்ட் சவுண்ட் இருக்கான்லாம் நம்ம பார்க்கும்போது, இதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி வர வேர்ட்ஸ் தான். பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். அதே பாருங்க ரெட்டுக்கு டிய டபுள் டைம் போட்டு ரெட்டர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஏன்னா டிக்கு முன்னாடி இ. இ அப்படின்றது நமக்கு வந்து ஒரு வவல். அதுக்கு முன்னாடி டி அப்படின்றது ஒரு கான்சனன்ட். அப்ப கான்சனன்ட்க்கு முன்னாடி வவல் இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? அந்த டியே டபுளா எழுதி ரெட்டர், ரெட்டஸ்ட் அப்படின்னு எழுதுறோம். ஓகே. அதே பாருங்க ஹார்ட்டுக்கும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. சோ டி அப்படின்றது என்ன? கான்சனன்ட்டா வவல்ஸா? T வந்து கான்ஸ்டன்ட் தான். O vowel. எஸ். எஸ். ஓ வவல்ஸ். அப்ப நம்ம என்ன பண்றோம்? இன்னொரு டி போட்டு ஹாட்டர், ஹாட்டஸ்ட் அப்படின்னு எழுதுறோம். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது. அப்ப எல்லாத்துக்கும் இஆர், இஎஸ்டி பண்ணிக்கலாமான்னு கேட்டா கிடையாது. சோ ஒரு சிலபல் இல்லன்னா 2 சிலபலா பிரிக்க முடியறதுக்கு மட்டும் தான் நம்ப கம்பேரேட்டிவ்ல எழுதும்போது இஆர் ஆட் பண்ணுவோம். சூப்பர்லேட்டிவ்ல எழுதும்போது இஎஸ்டி ஆட் பண்ணுவோம். அப்போ ஒரு சிலபலுக்கு மேல போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, மோர் அல்லது மோஸ்ட் யூஸ் பண்ணுவோம். சிலபல்னா என்ன மேம்? இங்க பாருங்க. பிக் அப்படின்றது நம்ம ஒரே வார்த்தை தான். ஒன் சிலபிள் வேர்ட். ரெட் அப்படின்றதும் ஒரே வார்த்தை தான். ஹாட் அப்படின்றது ஒரே வார்த்தை தான். சோ
இது எல்லாமே ஒன் சிலபிள் வேர்ட், மேபி 2 சிலபிள் வேர்டா இருந்தாலும் ஓகேவா. சோ இங்க பாருங்க 2 சிலபிள் வேர்ட் வரும்போது நான் சொல்றேன். ஒன் சிலபிள் வேர்ட் இருக்குது அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி கம்பேரிட்டிவ்ல ER, சூப்பர்லேட்டிவ்ல EST ஆட் பண்ணுவோம். அதே மோர் தென் 2 சிலபிள் வேர்ட் ஓகேங்களா, மோர் தென் 2 சிலபிள் இருந்துச்சுன்னா சோ இங்க பாருங்க உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பியூட்டிஃபுல்னு கொடுத்துருக்காங்க. பியூட்டிஃபுல் அப்படின்னு பிரிக்கலாமா, பியூட்டிஃபுல். அப்ப பியூ ஒரு சிலபிள், டி ஒரு சிலபிள், ஃபுல் ஒரு சிலபிள், மொத்தம் 3 சிலபிள் இருக்கு. அப்ப மோர் தென் 2 இருக்கு. அப்ப மோர் தென் 2 இருந்தா கம்பேரேட்டிவ் எழுதும்போது மோர் அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம். சூப்பர்லேட்டிவ் எழுதும்போது மோஸ்ட் அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோம். அதே டிஃபிகல்ட், இது எப்படி பிரிக்கலாம்னு சொல்ல முடியுமா? டிஃபிகல்ட், டிஃபிகல்ட் எப்படி பிரிக்கலாம்? டிஃபிகல்ட் ரெண்டு பிரிக்கலாம் இல்ல மூணா? இல்ல 3ஆ பிரிக்கலாம். டிஃப் அப்படின்ற ஒரு இதா பிரிக்கலாம், ஃபி அப்படின்ற ஒரு இதா பிரிக்கலாம், கல்ட் அப்படின்ற ஒரு இதா பிரிக்கலாம். ஓகேவா. சோ சிலபிஃபிகேஷன்லாம் நம்ம டாபிக்ல இல்லாதனால அதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல. பட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம கொஞ்சம் அது தெரியணுன்றதுக்காக டச் பண்ணது அவ்வளவுதான். ஓகேங்களா. இல்லன்னா அது ஒரு டாபிக்ஸ் ஒரு கிளாஸே கூட எடுக்கலாம் நம்ம சிலபிஃபிகேஷன் எப்படி பிரிக்கிறதுன்னு. பட் நமக்கு டெஸ்ட் சிலபஸ்ல இல்ல இல்லையா, அதனால தெரிஞ்சுக்கோங்க. இப்ப டிஃபிகல்ட்னா பெரிய வேர்டா இருக்கு, பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். அப்ப என்ன வரும்? மோர் டிஃபிகல்ட், கம்பேரேட்டிவ்னா மோஸ்ட் டிஃபிகல்ட், சூப்பர்லேட்டிவ்னா. ஓகேவா. அதே மாதிரி டேஞ்சரஸ்க்கும் பாத்தீங்கன்னா மோர் டேஞ்சரஸ், மோஸ்ட் டேஞ்சரஸ். அப்போ ஒண்ணு என்ன பார்த்தோம், கம்பேரேட்டிவ்னா ER ஆட் பண்றோம். ஒன் சிலபிள் வேர்டா இருந்தாலோ 2 சிலபிள் வேர்டா இருந்தாலோ ER ஆட் பண்றோம். சூப்பர்லேட்டிவ்னா EST ஆட் பண்றோம். அதுவே 2 சிலபிள் வேர்டுக்கு மேல போச்சுன்னா கம்பேரேட்டிவ்னா மோஸ்ட் ஆட் பண்றோம். கம்பேரேட்டிவ்னா மோர் ஆட் பண்றோம். சூப்பர்லேட்டிவ்னா மோஸ்ட் ஆட் பண்றோம். ஓகே. சோ சில வேர்ட் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும். குட், அப்ப குட்டர், குட்டஸ்ட் அப்படின்னு எழுத முடியாது. சோ அது வந்து இர்ரெகுலர் வெர்ப்னு சொல்லுவோம். டோட்டலா நமக்கு சேஞ்ச் ஆகும். அப்ப குட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னா பெட்டர் அப்படின்னு சேஞ்ச் ஆகும், பெஸ்ட் அப்படின்னு சேஞ்ச் ஆயிருக்கு. பேட்னா வர்ஸ், வர்ஸ்ட், லிட்டில்னா லெஸ், லீஸ்ட். அதுக்கப்புறம் ஃபார் அப்படின்னா ஃபாதர், ஃபாதஸ்ட், மச், மெனி அப்படின்னா மோர், மோஸ்ட். இந்த மாதிரி டோட்டலா நமக்கு வந்து கம்பேரேட்டிவும் சூப்பர்லேட்டிவும் சேஞ்ச் ஆகும். ஓகே. இப்ப ஓல்ட் அப்படின்றது நம்ம ஓல்டர் அப்படின்னு சொல்லலாம், இல்ல எல்டர் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ரைட்டு தான். ஓல்ட், ஓல்டர், ஓல்டர்னு சொல்லலாம். இல்லனா வந்து எல்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இப்ப ஓல்டுக்கு சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் வந்து ஓல்டஸ்ட்னு சொல்லுவோம், எல்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. லேட் அப்படின்னா லேட்டர் அப்படின்னு சொன்னாலும் கரெக்ட் தான். லேட்டர் டபுள் டி போட்டு எழுதினாலும் கரெக்ட் தான். ஓகேங்களா. அதே மாதிரி லேட்டஸ்ட் அப்படின்னாலும் கரெக்ட் தான். டபுள் டி போட்டு லேட்டஸ்ட் எழுதினாலும் கரெக்ட் தான். ஓகேவா. இப்ப அட்ஜெக்டிவ் எப்படி சேஞ்ச் ஆகுது, கம்பேரேட்டிவ்ல சூப்பர்லேட்டிவ்ல சேஞ்ச் ஆகுதுன்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம டைப் 1க்கு போலாம். சோ இதுல வந்து நம்ம ஒரு 4 டைப் பார்க்க போறோம். ஓகேவா. டைப் 1, டைப் 2, டைப் 3. பேசிக்கா ஒரு 3 டைப், 4 டைப் கூட வச்சுக்கலாம். ஒரு 3 டைப் பார்க்க போறோம். இந்த மாதிரி ஃபார்மட்ல தான் நமக்கு வந்து இருக்க போகுது. ஓகே. ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா கம்பேர் பிட்வீன் 2 திங்ஸ். 2 திங்ஸ்க்கு இடையில கம்பேர் பண்ணுவாங்க. சோ இப்போ உங்ககிட்ட ஐ வாண்ட் டு ஆஸ்க் a question. 2 திங்ஸ்க்கு இடையில கம்பேர் பண்ணும்போது சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் நமக்கு வருமா? வராது. சோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டே அது 2 விஷயத்த வந்து பத்தி மட்டும் தான் பேசுறீங்க அப்படின்னா, அதுல பாசிட்டிவ் ஃபார்ம் அண்ட் தென் comparative. கம்பேரேட்டிவ் ஃபார்ம் 2 மட்டும் தான் இருக்கும். சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் இருக்காது. ஓகே. சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் நமக்கு அதுல இருக்காது. ஒன்லி பாசிட்டிவ் அண்ட் கம்பேரேட்டிவ் 2 மட்டும் தான் இருக்கும். ஓகேவா. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி வந்தா நம்ம எப்படி எழுதணும்? இப்ப பாசிட்டிவ் ஃபார்ம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, சோ 2 திங்ஸ் பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். சென்னை இஸ் நாட் as பிக் as மும்பை. சோ சென்னைய கம்பேர் பண்ணும்போது மும்பை அந்த அளவுக்கு பெருசு இல்ல. அதுதான கான்செப்ட். அப்ப இதுல கொடுத்திருக்க 2 திங்ஸ் என்ன? சென்னைன்ற ஒரு திங்ஸும் கொடுத்திருக்காங்க, மும்பைன்ற ஒரு திங்ஸும் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப 2 விஷயம் பத்தி தான் கம்பேர் பண்ணிருக்காங்க. சோ இந்த சென்டென்ஸ ஒண்ணு பாசிட்டிவ்ல எழுதலாம், இல்ல கம்பேரேட்டிவ்ல எழுதலாம். சோ கான்செப்ட் என்ன? சென்னை இஸ் நாட் as பிக் as மும்பைன்னு கொடுத்திருக்காங்க. சோ பேசிக்கா பாசிட்டிவ் ஃபார்ம் அப்படின்னா 2 விஷயம் நாம எழுதணும். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா has
அதுக்கப்புறம் நமக்கு அட்ஜெக்டிவ், என்ன அட்ஜெக்டிவோ அடுத்து ஆஸ் வரும். அப்படி இல்லைன்னா சோ, அடுத்தது அட்ஜெக்டிவ் ஆஸ் வரும். இப்ப இதுலயே உங்களுக்கு டவுட் வரலாம். ஆஸ் அட்ஜெக்டிவ் ஆஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும், இல்ல சோ அட்ஜெக்டிவ் ஆஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு டவுட் வரலாம். சோ அப்படின்ற விஷயம் எங்க பயன்படுத்தும்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவா இருக்கு அப்படின்னா நம்ம சோ பயன்படுத்திக்கலாம். ஆஸ் அட்ஜெக்டிவ் ஆஸ், சோ அட்ஜெக்டிவ் ஆஸ் ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல பயன்படுத்திக்கலாம். ஒன்றும் தப்பு இல்ல. ஓகேவா? நெகட்டிவா நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சோ பயன்படுத்திக்கலாம். சோ இவ்ளோ டீட்டெயிலா வேண்டாம். நீங்க ஆஸ் அட்ஜெக்டிவ் ஆஸ் போட்டாலும் ரைட் தான். இல்ல சோ அட்ஜெக்டிவ் ஆஸ் போட்டாலும் ரைட் தான். ஓகேவா? சிம்பிளா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஃபார்மேட்ல இங்க நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ், பிக் ஆஸ் இருக்கு. சோ பிக் அப்படின்றது என்ன? அட்ஜெக்டிவ். ஓகே. ஆஸ், பிக் ஆஸ் அப்படின்றது இந்த ஃபார்ம்ல இருக்கு. ஓகேவா? அப்ப இது பாசிட்டிவ்னு கண்டுபிடிச்சிடுறோம். ஓகே. அப்புறம் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்ட் இங்க இருக்கு. என்னன்னு பார்க்குறோம். நாட் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கு. ஓகேவா? சோ இப்ப நம்ம மாத்துறோம். எப்படி மாத்துறோம்? டோட்டலா இன்டர்சேஞ்ச் பண்ணணும். எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணணும்? இங்க இங்க இருக்கிறத இங்கேயும், இங்க இருக்கிறத இங்கேயும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறோம். ஓகேங்களா? அப்ப என்ன எழுதுறோம்? மும்பை. சோ வெர்ப் என்ன இருக்கு? இஸ் இருக்கு. அதே வெர்ப நான் கீழ கொண்டு வந்துடுறேன். மும்பை இஸ் நாட் ஆஸ் பிக் சென்னை இஸ் நாட் ஆஸ் பிக் ஆஸ் மும்பை ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல. இத நம்ம ஆல்டர் பண்ணியிருக்கோம். மும்பை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துரும். அப்போ அதே வேர்ப கொண்டு வந்து போடுறேன். மும்பை இஸ். அப்போ இங்க பிக்ன்னு இருக்கு. அப்ப நான் அத வந்து கம்பேரேட்டிவ் ஃபார்ம்ல என்னன்னு மாத்திருப்பேன்? பிக்கர் அப்படின்னு மாத்திருப்பேன். அடுத்தது இந்த ஆஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து பாசிட்டிவ் ஃபார்ம்ல இருக்க ஃபார்ம். அது திருப்பிலாம் எழுதக்கூடாது. சோ பிக்க மட்டும் பிக்கர்னு சேஞ்ச் பண்ணிருப்பேன். எப்பயுமே கம்பேரேட்டிவ் ஃபார்ம் எழுதுறோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்துல நம்ம தேன் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். கம்பல்சரி தேன் யூஸ் பண்ணணும். அதுதான் இங்க பயன்படுத்திருக்காங்க. பிக்கர் தென் சென்னை. அவ்வளவுதான். ஓகேவா? சோ எப்படி கம்பேரேட்டிவ் ஃபார்ம்ல மாத்திருக்காங்க? சென்னை இஸ் நாட் ஆஸ் பிக் ஆஸ் மும்பை அப்படின்னா மும்பை இஸ் பிக்கர் தென் சென்னை அப்படின்னு மாத்திருக்காங்க. ஓகே. சிம்பிளா இப்படிதான் கம்பேரேட்டிவ் ஃபார்ம்ல மாத்திருக்காங்க. சோ தென் அப்படின்ற ஒரு வேர்ட் இருந்தாவே நம்ம என்னதான் சொல்லுவோம்? கம்பேரேட்டிவ் டிகிரி அப்படின்னு நம்ம போடுவோம். இப்ப நீங்க மாத்துற எல்லா வேர்டுக்கும் நீங்க என்ன பண்ணணும்? தென் அப்படின்ற ஒரு விஷயத்த பயன்படுத்தணும். ஓகேவா? அடுத்தது சூப்பர்லேட்டிவ் டிகிரி இதுக்கு எழுதணும் அப்படின்னா, சூப்பர்லேட்டிவ் டிகிரி எழுத முடியாது. ஏன்னா, சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்றது 2க்கும் மேல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கம்பேர் பண்றோம்னா தான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி எழுத முடியும். அப்ப சூப்பர்லேட்டிவ் டிகிரி இதுக்கு என்ன பண்ண முடியாது? எழுத முடியாது. டைப் 1 கிளியரா இருக்கா? டைப் Yes, 1 ma'am. ஓகேவா? Yes, அடுத்து ma'am. டைப் 2. டைப் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த அப்படின்ட்டு இருக்கும். சோ கீவேர்ட் வந்து ஒன் ஆஃப் த. இதுதான் டைப் 2. ஓகேங்களா? ஒன் ஆஃப் த அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? இப்ப வந்து மார்டின் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர்ஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது அப்படியே தமிழ்ல சொல்லி பார்க்கணும் நீங்க. ஓகேங்களா? மார்டின் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர்ஸ் இன் த வேர்ல்ட். தமிழ்ல எப்படி சொல்வீங்க? இவர் ஒரு சிறந்த பாடகர். உலக உலகத்தில் இவர் ஒரு சிறந்த பாடகர். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம். Martin is one of the best singer in the world. உலகத்தில் இவர் ஒரு சிறந்த சிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்டின் ஒரு சிறந்த சிங்கர். ஓகே. சோ நல்லா இந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர் இன் த வேர்ல்ட் என்ன மீனிங்? உலகில் உள்ள சிறந்த பாடல்களில் மார்ட்டினும் ஒருவர். அதான அர்த்தம்? ஓகே. கரெக்ட்டா? அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர் அப்படின்னா, உலகில் உள்ள சிறந்த பாடல்களில் பெஸ்ட் சிங்கர்ஸ்ல மார்ட்டினும் ஒன் ஆஃப் த பெர்சன். ரைட்டா? பெஸ்ட் சிங்கர்ஸ் இந்த வேர்ல்டுல மார்ட்டினும் ஒன் ஆஃப் த பெர்சன்ஸ். அப்போ நெறைய சிங்கர்ஸ் அங்க பெஸ்ட்டா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுல ஒரு பெர்சன் தான் யாரு? மார்ட்டின். ரைட்? நெறைய பேர்ல ஒன் ஆஃப் த சிங்கர் தான் மார்ட்டின். ஓகேவா? சோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஒன் ஆஃப் த அப்படின்னு வந்துச்சுன்னா, சிங்கர்ஸ் நாம என்ன பண்ணணும்னா, எஸ் ப்ளூரல்ல எழுதணும். ஒன் ஆஃப் தீன்னு வந்தாவே சிங்கர்ன்னு எழுதக்கூடாது. ப்ளூரல்ல சிங்கர்ஸ் அப்படின்னு எழுதணும். எழுதியிருக்காங்களா? ஹைலைட் ஆயிருக்கா? ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர்ஸ். சிங்கர்ன்னு போட்டீங்கன்னா தப்பு. சிங்கர்ஸ் அப்படின்னு எழுதணும். ஒன் ஆஃப் தான் வந்தா. ஓகே. ஓகே. அப்போ இதுதான் நம்ம ஒன் ஆஃப் தல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. இது எப்படி மாத்தலாம்? அப்போ இத எப்படி மாத்துறதுன்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர்ஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா, நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ மெனி அதர் சிங்கர்ஸ் அப்படின்னு மாத்தணும். ஏன்னா அங்க நெறைய சிங்கர்ஸ் இருக்கிறாங்க.
இல்லையா? கம்பேரேட்டிவ்ல மாத்தும் போது பெஸ்ட்டுக்கு பெட்டர்னு மாத்திருக்கணும். அடுத்தது தென் போடுவோம். அதுக்கடுத்து நம்ம என்ன கீவேர்ட் பயன்படுத்துவோம்? மெனி அதர் சிங்கர்ஸ். ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர்ஸ் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப மெனினா நிறையவா? மெனினா நிறையன்னு அர்த்தமா? அதுதான் மெனி அதர் சிங்கர்ஸ் இன் த வேர்ல்டுன்னு எழுதிருக்காங்க. ஸோ மார்டின் இஸ் பெட்டர் தேன் மெனி அதர் சிங்கர்ஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? மார்டின் இஸ் பெட்டர் தேன் மெனி அதர் சிங்கர்ஸ் இன் த வேர்ல்ட். அடுத்து பாசிட்டிவ் ஃபார்ம்ல எப்படி மாத்திருக்காங்க? வெரி ஃபியூ அப்படின்ற கீவேர்ட் பயன்படுத்தணும். வெரி ஃபியூ சிங்கர்ஸ் இன் த வேர்ல்ட். ஓகேவா? வெரி ஃபியூ சிங்கர்ஸ் இன் த வேர்ல்ட் ஆர், ஏன்னா இந்த இடத்துல நம்ம சிங்கர்ஸ் பயன்படுத்தணும்ப்பா. வெரி ஃபியூ வந்தாலும் என்ன பயன்படுத்தணும்? சிங்கர்ஸ் அப்படின்னு பயன்படுத்தணும். ஏன்னா அதுதான் நமக்கு வந்து இஸ்ஸா இல்ல ஆரா அந்த வேர்பை டிசைட் பண்ண போறது. ஓகேவா? அதனால கிளியரா இருந்துக்கோங்க. வெரி ஃபியூ சிங்கர்ஸ் இன் த வேர்ல்ட். ஓகேவா? இந்த உலகத்துல இருக்க வெரி ஃபியூ சிங்கர்ஸ் ஆர் as good as Martin. As good as Martin. ஓகேவா? as good as வந்திருக்கா நமக்கு? as adjective as Martin அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து டைப் 2. ஸோ டைப் 2ல என்ன பார்த்தோம்? ஒன் ஆஃப் த அப்படின்னு வந்துச்சுன்னா கம்பேரேட்டிவ்ல மாத்தும் போது அந்த கம்பேரேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணோம், தென் யூஸ் பண்ணோம், மெனி அதர் அப்படின்றத பயன்படுத்தணும். அதுவே பாசிட்டிவ்ல மாத்தும் போது வெரி ஃபியூ அப்படின்ற விஷயத்த நம்ம பயன்படுத்தணும். இந்த ரெண்டுத்துலயுமே நம்ம என்ன பண்றோம்? ஒன் ஆஃப் த அப்படின்னாலும் சிங்கர்ஸ் ப்ளூரல் ஃபார்ம் தான் கொடுக்குறோம். மெனி அதர் அப்படின்னாலும் சிங்கர்ஸ் ப்ளூரல் ஃபார்ம் தான் கொடுக்குறோம். வெரி ஃபியூ அப்படின்னாலும் சிங்கர்ஸ் ப்ளூரல் ஃபார்ம் தான் கொடுக்குறோம். இங்க சிங்கர்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஆர்ன்ற வேர்ப் யூஸ் பண்ணிருக்காங்க. மேல மார்டின் அப்படின்றது சிங்குலர் பர்சன். சோ அதுக்கேத்த மாதிரி இஸ்ன்ற வேர்ப் யூஸ் பண்ணிருக்காங்க. புரியுதா? கிளியர்? எஸ் மேம். அடுத்து டைப் 3. டைப் 3னா ஒன் ஆஃப் த இல்லாம தி பிளஸ் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் மட்டும் இருக்கும். தி பெஸ்ட் இருக்கா? தி பிளஸ் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் மாதிரி. மார்டின் இஸ் த பெஸ்ட் சிங்கர். இந்த இடத்துல பாருங்க, சிங்கர்னு மட்டும் தான் கொடுத்துருவோம் இந்த வேர்ல்டு. சோ இப்ப இதுக்கு தான் நீங்க சொன்ன வந்து மீனிங் பொருளும். மார்டின் வந்து ஒரு சிறந்த பாடகன், அவ்வளவுதான். சிறந்த பாடல்களில் அவனும் ஒருவன் கிடையாது. அவன் சிறந்த பாடகன். அவன் தான் தி பெஸ்ட் சிங்கர் இந்த வேர்ல்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவன் ஒரு ஆள் பத்தி தான் பேசுறோம். அப்ப நம்ம சிங்கர்னு கொடுத்திருக்கோம். ஓகேவா? இது அப்படியே நீங்க வந்து கம்பேரேட்டிவ் ஃபார்முக்கு மாத்தணும்னா ஒரு ஆள் பத்தி தானே நம்ம பேசுறோம். அப்ப நம்ம சிங்கர்னு கொடுத்திருக்கோம். சோ இந்த இடத்துல நிறைய பேர் பத்தி நம்ம பேச போறோம். ஒருத்தனை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். அப்ப எனி அதர் சிங்கர் அப்படின்னு மாத்தணும். எனி அதர் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். மார்டின் இஸ் கம்பேரேட்டிவ் ஃபார்ம் என்ன? பெஸ்ட்க்கு பெட்டர் than எனி அதர் சிங்கர் இன் த வேர்ல்டு. மார்டின் இஸ் பெட்டர் than எனி அதர் சிங்கர் இன் த வேர்ல்டு. அதுவே பாசிட்டிவ்ல எப்படி இருந்திருக்கும்? நோ அதர் சிங்கர், யாருமே இல்ல. அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சிங்கர் அப்படின்னு போட்டிருக்காங்க. நோ அதர் சிங்கர் இன் த வேர்ல்ட் இஸ் as good as Martin அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? சோ நோ அதர் சிங்கர் இன் த வேர்ல்ட் இஸ் as good as Martin அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இது டைப் 3. சோ டைப் 3ல என்ன? தி பிளஸ் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் இருந்துச்சுன்னா கம்பேரேட்டிவ் பிளஸ் தென் பிளஸ் எனி அதர் அப்படின்ற ஒரு விஷயம் பயன்படுத்துறோம். பாசிட்டிவ் ஃபார்ம்ல நோ அதர் அப்படின்ற ஒரு விஷயம் பயன்படுத்துறோம். ஆஸ் அட்ஜெக்டிவ் ஆஸ் அப்படின்ற விஷயம் பயன்படுத்துறோம். ஓகேவா? அடுத்து அது அப்படியே ஒரு டேபிளர் காலம் கொடுத்திருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் சோ பிளஸ் 1 மினிட். ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா? ஆடிபிளா இருக்கா? இருக்கு மேம். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பேசினது கேட்டுச்சா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளவு நேரம் பேசுனது கேட்கல. இவ்வளவு நேரம் சமையல் தான் இருந்துச்சு. இந்த பேஜ் வந்ததுக்கு அப்புறம் எதுவும் கேட்கல. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் கேட்கல. ஸோ பாசிட்டிவ்ல என்ன வரணும்? சோ பிளஸ் அட்ஜெக்டிவ் பிளஸ் ஆஸ். இந்த டேபிளர் காலம் மைண்ட்ல அப்படியே நல்லா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க.
பாசிட்டிவ்ல என்ன இருக்கணும்? சோ பிளஸ் அட்ஜெக்டிவ் பிளஸ் ஆஸ். அப்ப சோன்றது எந்த சென்டென்ஸ்ல நம்ம போட்டிருக்கணும்னு சொன்ன ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸா இருந்தா சோ போட்டிருப்போம். ஓகேவா? அதுவே பாசிட்டிவா இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? ஆஸ் பிளஸ் அட்ஜெக்டிவ் பிளஸ் ஆஸ் போடுவோம். நெகட்டிவா இருந்தாலும் ஆஸ் பிளஸ் அட்ஜெக்டிவ் பிளஸ் ஆஸ் போடுவோம். ஓகேவா? சோன்றது நெகட்டிவ்க்கு கம்பல்சரி. நெகட்டிவ் சென்டென்ஸ்னா சோ கம்பல்சரி போடணும். அப்ப ஆஸ் பிளஸ் அட்ஜெக்டிவ் பிளஸ் ஆஸ்னா பாசிட்டிவ்க்காவும் போடலாம், நெகட்டிவ்க்கும் போடலாம். 2 in 1. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஒருவேளை ஒரு சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க சோ பிளஸ் அட்ஜெக்டிவ் ஆஸ் போட்டுட்டீங்கன்னா அது ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் கிடையாது. எல்லாமே கரெக்ட் தான். இருந்தாலும் சோக்கு ஆஸ்க்கு டிஃபரன்ஸ் தெரியணும்னு நான் சொல்றேன். ஓகேவா? அடுத்தது கம்பேரேட்டிவ் ஃபார்ம்ல நம்ம என்ன பண்றோம்? அந்த அட்ஜெக்டிவ் வேர்ப் யூஸ் பண்றோம் பிளஸ் தென் அப்படின்ற ஒரு விஷயத்த போடுறோம். ஓகேவா? அதுவே சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் அதுக்கு இருக்கா கேட்டா இல்ல. ஒரு ரெண்டு திங்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? இதுவே ஒன் ஆஃப் த அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து அட்ஜெக்டிவ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம கம்பேரேட்டிவ் ஃபார்முக்கு வரும்போது என்ன பண்றோம்? அட்ஜெக்டிவ் பிளஸ் தென் பிளஸ் மெனி அதர் அப்படின்ற விஷயத்த யூஸ் பண்ணுவோம். சில இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மெனி அதருக்கு பதிலாக மோஸ்ட் அதர்னு பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ மோஸ்ட் அதர்ன்றதை பார்த்துட்டு மோஸ்ட் வந்தவே சூப்பர்லேட்டிவ் தானே மேம் சொன்னாங்கன்னு நினைக்கக்கூடாது. இது வந்து ஸ்ட்ரக்சர். இது அந்த சிலபிஃபிகேஷன் பண்ற ப்ராசஸ் கிடையாது. ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ மோஸ்ட் அதர் அப்படின்றது இது ஸ்ட்ரக்சர். இங்க மோஸ்ட் பியூட்டிஃபுல் கீழே பாருங்க மோஸ்ட் பியூட்டிஃபுல்னு இருக்கு. இது பியூட்டிஃபுல் அட்ஜெக்டிவா நம்ம மோஸ்ட்னு சிலபிஃபை பண்ணி 3 சிலபல் 2 சிலபலுக்கு மேல வந்ததுனால 3 சிலபலுக்குனால மோஸ்ட்னு போட்டிருக்கோம். இந்த மோஸ்ட் வேற, இங்க இருக்க மோஸ்ட் வேற. ஓகேவா? மோஸ்ட் அதர் அட்ஜெக்டிவ் பிளஸ் தென் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவே தி பிளஸ் அட்ஜெக்டிவ்னு வந்தா தென் கம்பேரேட்டிவ் ஃபார்ம் பிளஸ் தென் பிளஸ் எனி அதர் அப்படின்ற ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவோம். பாசிட்டிவ்ல வந்து நோ அதர் பிளஸ் ஹேஸ் அட்ஜெக்டிவ் பிளஸ் ஹேஸ் அப்படின்னு பயன்படுத்துவோம். மேலே நான் சொல்ல மறந்துட்டேன். மேலே பாசிட்டிவ் ஃபார்முக்கு வந்து வெரி ஃபியூ அப்படின்ற விஷயம் பயன்படுத்துவோம். அப்போ ஒன் ஆஃப் த இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்க. இப்போ வந்து ரெண்டு விஷயத்த நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னா அதுக்கு எந்த ஃபார்ம் மட்டும்தான் எழுத முடியும்? பாசிட்டிவ் அண்ட் கம்பேரிட்டிவ். எஸ், பாசிட்டிவ் அண்ட் கம்பேரேட்டிவ் மட்டும் தான் எழுத முடியும். பாசிட்டிவ்ல அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ஆஸ் அட்ஜெக்டிவ் ஆஸா இருக்கும், இல்லனா சோ அட்ஜெக்டிவ் ஆஸா இருக்கும். கம்பேரேட்டிவ்ல எப்படி இருக்கும்? அட்ஜெக்டிவ் பிளஸ் தேன். அவ்வளோதான். ஒன் ஆஃப் த அப்படின்ட்டு வந்துச்சுன்னா நம்ம சிங்குலர் பயன்படுத்தணுமா ப்ளூரல் பயன்படுத்தணுமா? அட்ஜெக்டிவ் ஒன் ஆஃப் த பிளஸ் அட்ஜெக்டிவ்னு வந்தா ஒன் ஆஃப் தேன் வந்துச்சுன்னா ப்ளூரல் தான் வரணும். ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, அதுல நிறைய ஒரு பேர் இருக்குன்னா அது ஒருத்தர்னும் போது ஒண்ணு. இப்போ உங்க டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் இருக்கீங்க, அதுல நீங்க ஒருத்தர் வேலை பாக்குறீங்க, அவ்வளவுதானே தவிர்த்து நீங்க தான் டாப் மோஸ்ட்ன்றாங்க நம்ம எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்றது இல்ல. நீங்க தான் லீஸ்ட் மோஸ்ட் அப்படின்றதும் நம்ம மென்ஷன் பண்றது இல்ல. நிறைய பேர்ல நம்ம ஒருத்தர், அவ்வளவுதான். ஸோ இப்போ கம்பேரிஷன்னா ஒன்னு சூப்பர்லேட்டிவ்னா ஒன்னு டாப் மோஸ்ட்க்கு போகும், இல்ல லீஸ்ட் மோஸ்ட்க்கு போகும். அவ்வளவுதான், ரெண்டே கான்செப்ட் தான். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா உங்க டிபார்ட்மெண்ட்ல நீங்களும் ஒருத்தர் வேலை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இல்ல ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இல்ல எனி டிபார்ட்மெண்ட், நானும் அதுல வேலை பார்க்குறேன். ஒன் ஆஃப் த பர்சன் ஒர்க்கிங் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஒன் ஆஃப் த பர்சன், அவ்வளோதான். ஓகே, அப்போ ஒன் ஆஃப் த அப்படின்னு போட்டு நம்ம அட்ஜெக்டிவ் என்ன போடுறோமோ அது போட்டுட்டு நம்ம பிளஸ் அந்த இதுக்கு நவுனுக்கு என்ன பயன்படுத்தணும்? ப்ளூரல் பயன்படுத்தணும். அந்த அட்ஜெக்டிவ்க்கு பக்கத்துல வேணா கிளியரா போட்டு வச்சுக்கோங்க. ஒன் ஆஃப் த பிளஸ் அட்ஜெக்டிவ் பிளஸ் ப்ளூரல் ஃபார்ம் வரணும். ஓகேவா? அடுத்தது அதுக்கு கம்பேரேட்டிவ் ஃபார்ம் எப்படி எழுதுவோம்? தேன் மெனி அதர். தேன் எஸ், அட்ஜெக்டிவ் மெனி அதர் அட்ஜெக்டிவ் போடணும். பிளஸ் தென் பிளஸ் மெனி அதர்னு போடலாம். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, அதனால மெனி. சப்போஸ் மெனி இல்லாத சில இடத்துல வந்து மோஸ்ட் அதர் அப்படின்னு பயன்படுத்தலாம். இங்கேயும் ப்ளூரல் ஃபார்ம் நவுன் தான் போடணும். ஓகேவா? அதுக்கு பாசிட்டிவ் ஃபார்ம் எப்படி எழுதுவோம்? வெரி ஃபியூன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ள வந்து போட்டு as பிளஸ் அட்ஜெக்டிவ் பிளஸ் as போடுவோம். எஸ், வெரி ஃபியூ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆஸ் பிளஸ் அட்ஜெக்டிவ் பிளஸ் ஆஸ் போடுவோம். அதுவே டி பிளஸ் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் டைப் 3, டி பிளஸ் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் இருந்தா என்ன பண்ணுவோம்? புரியல. டி பிளஸ் சூப்பர்லேட்டிவ். அது வந்து சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் கான்செப்ட் தான் மாடல்ல ஒண்ணு இல்ல, தி பிளஸ் அட்ஜெக்டிவ். ஓகேவா? ஓகே ஓகே புரியுது. இல்ல தி பிளஸ் அட்ஜெக்டிவ் ஃபர்ஸ்ட் சூப்பர்லேட்டிவ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவா வந்து நோ அதர் பிளஸ் ஆஸ் பிளஸ் அட்ஜெக்டிவ் ஆஸ் போடுவோம். எஸ், இங்க வந்து தேன் எனி அதர்னு போடுவோம். அங்க மெனி அதர்னு போடுவோம், இங்க தேன் எனி அதர்னு போடுவோம். அவ்வளவுதான் டிஃபரெண்ட். எஸ், எஸ், வெரி குட். இப்ப பாருங்க கீழ இருக்க சென்டென்ஸ் வந்து நோ அதர் பாய் இஸ் ஆஸ்
பியூட்டிஃபுல் ஆஸ் ராம் அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பியூட்டிஃபுல்னு பார்த்த உடனும் நோ அதர்ன்ற கீவேர்டு பார்த்த உடனும் ஆஸ் பார்த்த உடனும் கண்டுபிடிச்சிடலாம். இது பாசிட்டிவ். இது நம்ம என்ன பண்ணணும், கம்பரேட்டிவ்க்கு மாற்றணும். கம்பரேட்டிவ்க்கு மாற்றணும்னா நோ அதர் வந்துச்சுன்னா கம்பரேட்டிவ்ல என்ன பண்றோம், அட்ஜெக்டிவ் பிளஸ் தென் பிளஸ் எனி அதர்னு பயன்படுத்தணும். அவங்க தப்பா போட்டிருக்காங்க. தென் adjective முன்னாடி வந்துரும். எஸ் கீழ இருக்கு, சாரி. நான் மேல பார்த்துட்டு அது அட்ஜெக்டிவ் நினைச்சிட்டேன். ஸோ அட்ஜெக்டிவ் பிளஸ் தென் பிளஸ் எனி அதர்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணணும். இந்த நோ அதர், எனி அதர், அதுக்கப்புறம் இந்த இது எல்லாமே அவங்கள மட்டும்தான் நம்ம பேசுறோம். அதனால அவங்க ஒரு சிங்குலர் பர்சன் தான். அதனால தான் பாய்னு யூஸ் பண்ணியிருக்காங்க, பாய்ஸ் போட கிடையாது. ஓகேவா, அது புரிஞ்சுச்சா? அது கிளியரா வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்ப நான் வந்து கம்பரேட்டிவ்ல மாத்தும் போது என்ன பண்ணும், ராம் பத்தி பேசுறோமா, அப்ப ராம் இஸ் சிங்குலர் பர்சன், அதுக்கான வேர்ப் போடுறேன், இஸ் போடுறேன். பியூட்டிஃபுல் அதை எப்படி மாத்துறேன், கம்பரேட்டிவ்ல மோர் பியூட்டிஃபுல் தென் எனி அதர் பாய்ஸ்ன்னு போட்டா தப்பு. ராம பத்தி மட்டும்தான் பேசுறோம். எனி அதர் பாய் சிங்குலர். ஓகேங்களா, நோ அதர், தி பிளஸ் அட்ஜெக்டிவ், அப்புறம் எனி அதர்ல வர்றது எல்லாமே சிங்குலர் ஃபார்ம். அதுவே வெரி ஃபியூ, மெனி அதர், மோஸ்ட் அதர், ஒன் ஆஃப் தலாம் ப்ளூரல் ஃபார்ம். ஓகேவா, அப்ப அங்க இருக்க நவுனை நான் என்ன பண்ணிருக்கேன், சிங்குலர் நவுனா போட்டிருக்கேன். பாய் இன் த கிளாஸ், இன் கிளாஸ் இருக்கா, ஓகே, இன் கிளாஸ். அதுவே சூப்பர்லேட்டிவ்ல மாத்தணும்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த எனி அதர் பார்த்த உடனே சூப்பர்லேட்டிவ்னா தி பிளஸ் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்னு கண்டுபிடிச்சிருவேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், மோர் பியூட்டிஃபுல்க்கு பதிலா ராம் இஸ் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் தென் எடுத்துடணும் பாய். ஓகேங்களா, மோஸ்ட் பியூட்டிஃபுல் பாய் இன் கிளாஸ். அவ்வளவுதான். ஓகே, புரிஞ்சா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, அதே மாதிரி செகண்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்க. வெரி ஃபியூ பாய்ஸ் ப்ளூரல் ஃபார்ம் இன் கிளாஸ் ஆர் ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் ராம்னு இருக்கு. அப்போ நான் ராம் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தென் மெனி அதர் ஆர் மோஸ்ட் அதர் பாய்ஸ் போட்டிருக்கா பாருங்க, இன் கிளாஸ். ஓகே, அதுவே சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்க்கு ராம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பாய்ஸ் இன் கிளாஸ். அவ்வளவுதான். இது புரிஞ்சுச்சா அந்த ஸ்ட்ரக்சர்? அடுத்து பாருங்க, அதே மாதிரி ராம் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தென் ரவி, ரெண்டே பேரு தான். ஸோ மோர் பியூட்டிஃபுல் தென் ரவின்னு கொடுத்துட்டாங்க. நான் எப்படி மாத்தணும், தி ரவி இஸ் நாட் ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் ராம். அவ்வளவுதான். சாரி, தி ரவி இல்ல, ரவினே போட்டுக்கலாம். ரவி இஸ் நாட் ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் ராம். அவ்வளவுதான், சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளியர்? ஓகே, குணா உங்களுக்கு ஓகேவா? கேக்குதுங்களா? கேக்குது மேடம். ஓகே மேடம். ஓகே, அடுத்தது பாருங்க. சிலதுக்கு வந்து நம்ம கம்பேரேட்டிவ் ஃபார்ம்ல எல்லாத்துக்கும் தென் போட்டுறல கூடாது. சில வேர்ட்லாம் வந்தா நம்ம தென்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, டூ தான் யூஸ் பண்ணணும். எந்த மாதிரி வேர்ட்னா இது தனியாவும் காட்டுறேன், இங்கேயும் பார்த்துக்கோங்க. ப்ரியர் டு, அப்புறம் ஆன்டீரியர் டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டு, சீனியர் டு, இன்ஃபீரியர் டு, ப்ரிஃபீரியர் டு, அப்புறம் எக்ஸ்டீரியர் டு, ப்ரிஃபர், இந்த மாதிரி வேர்டு இன் சுப்பீரியர், இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம தென் பயன்படுத்தக்கூடாது, டூ தான் பயன்படுத்தணும். ஓகே, இது நம்ம இன்னொரு ரூல்ஸ்ல பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அந்த ரூல்ஸ். வெயிட் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் செகண்ட். ஷேர் ஏதாவது தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? தெரியல. வெயிட் ஒன் செகண்ட் வரும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பார்த்தோம் இல்லையா, அதோட ஸ்லைடு இன்னொரு ஸ்லைட் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சில ரூல்ஸ் பார்க்க போறோம். இவ்வளவு நேரம் பார்த்தது தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுலயும் சில ஸ்பெசிபிக் ரூல்ஸ் நம்ம make notes while I'm taking class. Okay, so degrees of கம்பேரிஷன்ல 3 டிகிரி இருக்குன்னு பார்த்தோம். பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ், சூப்பர்லேட்டிவ், அதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது தான். பாசிட்டிவ்னா எப்படி எழுதணும் இதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ முக்கியமாக நம்ம ரூல்ஸ்க்கு போயிடலாம். ஓகேவா,
ரூல் நம்பர் 1. ஓகேங்களா? ரூல் நம்பர் 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் அன் அட்ஜெக்டிவ் இஸ் டு பி யூஸ்டு பிட்வீன் as அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்டினியூ ஆயிட்டு as and so கொஞ்சம் கண்டினியூ ஆயிட்டு as அப்படி இருந்தா the adjective should be in positive. நான் இந்த இது வந்து ஏற்கனவே சொன்னேன். ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ் ஃபார்முக்கு as அப்படின்னும் நீங்க எழுதலாம். இல்ல so as அப்படின்றதும் நீங்க எழுதலாம்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ அதை தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா நீங்க as அப்படின்னு எழுதலாம். இல்ல so as அப்படின்னு எழுதலாம். ஆனா நெகட்டிவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னதான் எழுதணும்? so as தான் எழுதணும். ஓகேவா? இங்க பாருங்க கீழே ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. as is used to show that something is equally good or bad. So as is used to show something is not equally good or bad. அப்ப as நம்ம எங்க பயன்படுத்துறோம்? ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிற இடத்துல நம்ம பயன்படுத்துறோம். ரெண்டுமே ஈக்குவலா இல்லாத இடத்துல so as பயன்படுத்துறோம். ஓகேங்களா? அதுக்கு தான் 2 சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. Ram is as good as Sam. அப்போ இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸா? நான் ஏற்கனவே பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன, நெகட்டிவ் சென்டென்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன். இங்க நெகட்டிவ் கீவேர்டு இருக்கா? Ram is as good as Samன்ற இருக்கிற இடத்துல இல்ல பாசிட்டிவ். ஓகே, அவ்வளவுதான். பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம என்ன எழுதுறோம்? as போடுறோம். சப்போஸ் ராம் இஸ் நாட் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம என்ன எழுதியிருக்கணும்? as எழுதிருக்கூடாது. நாட்னு வர இடம் போது so போட்டிருக்கணும். ஓகே, so good as Sam அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகேவா? இது ரூல் நம்பர் 1. இது நான் ஏற்கனவே இங்க வர ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து முன்னாடி கிளாஸ் எடுக்கும் போதே நான் சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் இதெல்லாம் நீங்க பெக்யூலியரா கவனிக்கணுன்றதுக்காக திருப்பி ஒரு டைம் இந்த ரூல்ஸ் பார்க்குறோம். ஓகேவா? அடுத்து ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல். இது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். The pronoun at the end of the sentence in positive degree must end in subjective case. இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரோனவுன் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ரோனவுன்னா என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் நவுன் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு அடுத்தது திருப்பி திருப்பி அவங்க பேரே சொல்லாம ஹீயோ ஷீயோ அப்படின்னு நம்ம ப்ரோனவுன் யூஸ் பண்றோம். அவங்க சப்ஜெக்ட் பிளேஸ்ல இருந்தா ஹீ ஷீன்னு யூஸ் பண்ணுவோம். அதுவே ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல இருந்தா என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஹிம், ஹேர் அப்படின்றத பயன்படுத்துவோம். ஓகேவா? ஹிஸ், ஹிம், ஹேர் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பயன்படுத்துவோம். இப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பாருங்க, மை பிரதர் இஸ் as intelligent as him. இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, அவனை கம்பேர் பண்ணும் போது என்னோட பிரதர் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹிம் அப்படின்றது என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? அப்படி நம்ம எழுதக்கூடாது. அந்த மாதிரி நீங்க எழுதுனீங்கன்னா தவறு. அதுக்கு பதிலா நீங்க எப்படி எழுதியிருக்கணும் அப்படின்னா, மை பிரதர் இஸ் as intelligent as he. ஹீன்றது சப்ஜெக்டிவ் கேஸ். சப்ஜெக்டிவ் கேஸ்ல எழுதியிருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்டிவ் கேஸ்ல வர வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம எந்த மாதிரி மாத்திருக்கணும்? சப்ஜெக்டிவ் கேஸா மாத்திருக்கணும். ஆப்ஜெக்டிவ் கேஸ்ல இருக்கக்கூடாது. ஆனா நீங்க கம்பேரேட்டிவ்ல தானே எழுத போறீங்க. அதனால இந்த ரூல்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்காக வந்து பாசிட்டிவ் டிகிரி ரூல்ஸ் தெரியாமலாம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ மை பிரதர் இஸ் as intelligent as him. him வந்து என்ன இருக்கு? ஆப்ஜெக்டிவ் கேஸ் ப்ரோனவுனா இருக்கு. him, he ரெண்டுமே ப்ரோனவுன் தான். ஆனா ஆப்ஜெக்டிவ் கேஸ்ல இருக்கு. அது சப்ஜெக்டிவா மாத்தனா ஹிம்னா ஒரு பையன் தானே. அது சப்ஜெக்டிவ் கேஸ்க்கு நம்ம எப்படி மாத்தோம்? ஹீன்னு மாத்திருக்கோம். அவ்வளவுதான். மை பிரதர் இஸ் as intelligent as he. இது ரூல் நம்பர் 2. அடுத்து ரூல் நம்பர் 3. If two different qualities of a single person or object are compared, then more positive is used in place. இப்போ உங்களை பத்தியே 2 குவாலிட்டி டிஸ்கிரைப் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அதாவது கம்பேரிஷன் தான் பார்க்குறோம். ஆனா உங்களை பத்தியே நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க. இன்னும் உங்களையும் இன்னொருத்தரோடையும் கம்பேர் பண்ணாம, உங்களையும் உங்களை சுத்தி இருக்கிற ஒரு 4-5 பேரோடையும் கம்பேர் பண்ணாம, உங்களோடய நான் கம்பேர் பண்றேன் அப்படின்னா, கார்த்திக்னு ஒரு பேர் வச்சுக்கலாமா இங்க? கார்த்திக் இஸ் லக்கியர் தென் ஹார்ட் ஒர்க்கிங். அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ற விட கார்த்திக் வந்து ரொம்ப லக்கி. கம்பேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? கார்த்திக் இஸ் லக்கியர் தென் ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு எழுதுனா தப்பு. உங்களோடய கம்பேர் பண்றீங்க அப்படின்னா, அதாவது என்ன சொல்றேன்னா, ஒரு பர்சனோட குவாலிட்டிஸே 2 குவாலிட்டிஸே நம்ம கம்பேர் பண்ணும் போது அது லக்கியர். அது ஏன்னா லக்கின்றதோட கம்பேரேட்டிவ் ஃபார்ம் லக்கியர் தானே. அந்த லக்கியர் அதே மாதிரி கம்பேரேட்டிவ் ஃபார்ம்னா தேன் போடணும். இப்படி எழுதுனீங்கன்னா தவறு. அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு வேர்டு முன்னாடி பயன்படுத்தி எழுதிக்கலாம். மோர் லக்கி தென் ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? சோ சிம்பிளா சொல்லணும்னா நீங்க பார்த்தோன்னே என்ன யோசிப்பீங்க?
நம்ம 2 குவாலிட்டி இங்க வந்து 2 விஷயத்த கம்பேர் பண்ணியிருக்காங்க. கார்த்திக் வந்து லக்கும் இருக்கு. அப்புறம் வந்து ஹார்ட் ஒர்க்கும் இருக்கு. அதாவது அந்த 2 விஷயத்த கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. ஓகேவா? லக்க பத்தியும் கார்த்திக்கோட லக்க பத்தியும், ஹார்ட் ஒர்க் பத்தியும் கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. அப்போ ஒரு ஆள பத்தி தானே பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம லக்கியர் அதானே கம்பேரேட்டிவ் ஃபார்ம் அப்படின்னு போட்டு நீங்க லக்கியர்ன்னு எழுதக்கூடாது. ஈஆர் போட்டு எழுதக்கூடாது. அதுக்கு பதிலா முன்னாடி மோர் அப்படின்ற ஒரு விஷயத்த பயன்படுத்தி கார்த்திக் இஸ் மோர் லக்கி தென் ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். மோர் பிளஸ் பாசிட்டிவ் ஃபார்ம்ல எழுதணும். லக்கியர்னு எழுதாம லக்கி அப்படின்ற பாசிட்டிவ் ஃபார்ம்ல எழுதி தென் ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு எழுதணும். இந்த ரூல்ஸ் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுங்க. இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். ஏன்னா நீங்க கம்பேரேட்டிவ் ஃபார்ம்ல தான் மாத்த போறீங்க. உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ல ஒரே ஆளோட 2 குவாலிட்டி வந்து குடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்க எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்க. அடுத்து ரூல் நம்பர் 4 அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் நாட் இன் பாசிட்டிவ் டிகிரி அது நம்ம முன்னே பார்த்தது தான். சோ ஆஸ் பயன்படுத்திக்கணும். நாட் இருந்துச்சுன்னா என்ன பயன்படுத்தணும்? சோ ஆஸ் அதுதான் கொடுத்துருக்காங்க. காவ்யா இஸ் நாட் சோ பியூட்டிஃபுல் ஆஸ் மாலா. ஓகே கிளியர்? ஓகே மேம். அடுத்து ரூல் நம்பர் 5 த கம்பேரேட்டிவ் அட்ஜெக்டிவ் சில வேர்டுக்கெல்லாம் வந்து நம்ம தென் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னேன். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. த கம்பேரேட்டிவ் அட்ஜெக்டிவ் சச் அஸ் சுப்பீரியர், இன்ஃபீரியர், ஜூனியர், சீனியர், ப்ரியர், அன்டீரியர், போஸ்டீரியர், எக்ஸ்டீரியர், இன்டீரியர், ப்ரிஃபர், ப்ரிஃபரபிள், எல்டர் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்ம பக்கத்துல ஒன்னே ஜூனியர் தென், சீனியர் தென், அதுக்கப்புறம் வந்து சுப்பீரியர் தென் அப்படிலாம் பயன்படுத்தக்கூடாது. அது தவறு. அதுக்கு பதிலா என்ன பயன்படுத்தணும்? டு பயன்படுத்தணும். ஸோ ஆர் ஃபாலோவர்ட் பை டு இன்ஸ்டெட் ஆஃப் தென். ஓகேவா? ஹி வாஸ் ஜூனியர் தென் மீ இன் காலேஜ்னு சொன்னா தவறு. ஹி வாஸ் ஜூனியர் டு மீ இன் காலேஜ்னு போடணும். ஓகேவா? அதே மாதிரி ஷீ ப்ரிஃபர் காஃபி ரேதர் தென் டீ அப்படின்னா தவறு. ஷீ ப்ரிஃபர் காஃபி டு டீ அதுதான் கரெக்ட். ஓகே கிளியர்? கிளியர் மேம். என்னென்ன வேர்டுக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். படிங்க அந்த வேர்ட்ஸ்லாம். சுப்பீரியர், superior, inferior, junior, senior, prior, anterior, posterior, exterior, interior, prefer, preferable, elder அந்த வேர்ட் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து தேன் யூஸ் பண்ணாம டூ யூஸ் பண்ணணும். கம்பேரேட்டிவ் ஃபார்ம்ல. இந்த வேர்டுக்குலாம் ஏதாவது ஒரு சேம் அதாவது ஒரு லிங்க் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ஓஆர் ஓஆர்னு வந்திருக்கா? ஓஆர் வந்திருக்கு, இஆர் ஐஓஆர் ஐஓஆர்னு வந்திருக்கா? இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஓஆர் ஐஓஆர் இது இல்லாம எக்ஸ்ட்ரா இருக்கிற வேர்டு என்னன்னா ப்ரிஃபர், ப்ரிஃபரபிள், எல்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் இருந்துச்சுன்னா கம்பேரேட்டிவ் ஃபார்ம்ல நீங்க எழுதும் போது தென் பயன்படுத்தக்கூடாது, டு தான் பயன்படுத்தணும். ரூல் நம்பர் 6 there are some adjective which do not admit of any comparative and superlative degree. Such adjective denote absolute position. சில adjectives வந்து கம்பேரேட்டிவ்லயும் சூப்பர்லேட்டிவ்லயும் நம்மளால சொல்ல முடியாது. அதுதான் ஸ்பெஷல். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிக். இப்போ நம்மளோட உலகத்திலே வந்து ஒரே ஒரு சன் தான் இருக்கு. ஒரே ஒரு மூன் தான் இருக்கு. அது ஒண்ணுதான் இருக்கு. அது வேற ஏதாவதோட கம்பேர் பண்ண முடியுமா? தி மோஸ்ட் அப்படின்னு சொல்றதே அது ஒண்ணுதான் இல்லையா? அது வேற எதோடையும் கம்பேர் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி சில வேர்ட்ஸ் சில விஷயங்கள் வந்து தி மோஸ்ட் அப்படின்னு இருக்கும். இல்லைன்னா தி வர்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதுக்கு மேல வேற எதுவுமே இல்ல. சொல்றதுக்கே வேற எதுவுமே இல்ல. அப்படின்ற விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்பேரேட்டிவ் ஃபார்மோ சூப்பர்லேட்டிவ் ஃபார்மோ எழுத முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட். அதாவது பெஸ்ட்ன்னு சொல்றோம். அது என்ன சொல்றோம்? குட் சொல்லிட்டோம், பெட்டர் சொல்லிட்டோம், பெஸ்ட்ன்னு சொல்லிட்டோம். அதுக்கு மேல பர்ஃபெக்ட்ன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல. பர்ஃபெக்ட் அப்படின்றது தி மோஸ்ட்னு அர்த்தம். அதே மாதிரி யூனிக் அதுக்கு அது வந்து தனித்துவம் வாய்ந்தது. அதை கூட கம்பேர் பண்றதுக்கு வேற ஒண்ணுமே இல்ல. அதுதான் யூனிக். ஐடியல் தனியா இருக்கு. ஐடியல்னா தனியா இருக்கு. அந்த ஐடியா தனியா இருக்குன்னு அர்த்தம். சீஃப் உங்கதான் ஹையஸ்ட். யூனிவர்சல் யூனிவர்ஸை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. எக்ஸ்ட்ரீம் ரேஞ்ச் போயிடுச்சு. அதுக்கு மேல வேற ஒண்ணுமே இல்ல. கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல வேற எது கூட நீங்க கம்பேர் பண்ண போறீங்க? அப்புறம் என்டையர் ஃபுல்லா எல்லாத்த பத்தி பேசிட்டோம். வேற எதுவுமே நமக்கு சொல்றதுக்கு இல்ல. எக்ஸலண்ட் சூப்பர் இதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல. ஃபைனல் ரேஞ்சில தான் நம்ம எக்ஸலண்ட்ன்ற வேர்டே பயன்படுத்துவோம். அப்சல்யூட் அப்சல்யூட்லி ரைட்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இம்பாசிபிள் முடியவே முடியாது. அதுக்கு மேல நம்ம எதை பத்தி பேச போறோம்?
அப்புறம் இட்டர்னல், அப்புறம் சுப்ரீம், சீப், இந்த மாதிரி ஸ்பெஷலா இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அதுக்கு மேல அது எது கூடயும் கம்பேரே பண்ண முடியாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு சூப்பர்லேட்டிவ் ஃபார்மோ நமக்கு வந்து கம்பேரேட்டிவ் ஃபார்மோ கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, ஐ ஹாவ் நெவர் சீன் எ மோர் கம்ப்ளீட் புக் ஆன் ஜெனரல் ஸ்டடீஸ். இப்போ கம்ப்ளீட் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேல ஐ ஹாவ் நெவர் சீன், இதை விட நான் கம்ப்ளீட்டான புக் ஜெனரல் ஸ்டடீஸ்ல பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கம்ப்ளீட் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல அதை கம்பேர் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ மோர் கம்ப்ளீட்னு போட்டு அது ஒரு கம்பேரேட்டிவ் ஃபார்மோ இல்ல மோஸ்ட் கம்ப்ளீட்னு போட்டு ஒரு சூப்பரேட்டிவ் ஃபார்மோ எழுதுனா இன்கரெக்ட். அதுக்கு என்னதான் பண்ணணும்? அவ்வளவுதான். ஐ ஹாவ் நெவர் சீன் எ கம்ப்ளீட் புக் ஆன் ஜெனரல் ஸ்டடீஸ், அதுதான் கரெக்ட் ஃபார்ம். அதே மாதிரி த சீஃபஸ்ட் எய்ம், அங்க பாருங்க, ஹாப்பினஸ் இஸ் த சீஃபஸ்ட் எய்ம் ஆஃப் மேன்கைண்ட். சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் எப்படி எழுதுனா தப்பு. ஹாப்பினஸ் இஸ் த சீஃப் எய்ம் ஆஃப் மேன்கைண்ட். அவ்வளவுதான். இந்த வேர்ட்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன மாதிரி வேர்ட்ஸ்? பர்ஃபெக்ட், எஸ், சொல்லுங்க. பர்ஃபெக்ட், யூனிக், ஐடியல், சீஃப், யுனிவர்சல், எக்ஸ்ட்ரீம், கம்ப்ளீட், என்டையர், எக்ஸலண்ட், அப்சல்யூட், இம்பாசிபிள், இட்டர்னல், சுப்ரீம், சீஃப். ஓகே, இந்த மாதிரி வேர்ட்லாம் இருந்துச்சுன்னா அது கூட கம்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா கம்பேரேஷன்னா, கம்பேரேட்டிவ் ஃபார்ம்னா ரெண்டு திங்ஸை கம்பேர் பண்ணுவோம். சூப்பர்லேட்டிவ்னா ஒன்று பலரோட கம்பேர் பண்ணுறது. ஆனால் இங்கே கம்பேர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. அதுதான் ஸ்பெஷல். யூனிகார்ன் ஹார்ஸ்ன்னு சொல்கிறோம் பாரு, அது ஒன்று தான் இருக்குது. அதை வேற எதோட கம்பேர் பண்ண முடியும்? ஸோ அதனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒன்லி பாசிட்டிவ் டிகிரி மட்டும் தான் எழுத போகிறோம். அடுத்து ரூல் நம்பர் 7. ஸோ இது வந்து உங்களுக்கே தெரியும், நான் ஃபர்ஸ்டே இதை நான் சொல்லிட்டேன். ரூல் நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, comparative adjective end in er should be used as more clever while comparing two qualities of one and the same person. ஸோ ஒருத்தரோட ரெண்டு விஷயத்த நம்ம வந்து சொல்றோம், ஒருத்தருக்கே ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்றோம் அப்படின்னா அது நம்ம கிளவரர், அப்புறம் கிளவரஸ்ட், அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பயன்படுத்தணும்? முன்னாடி மோர் போட்டு பாசிட்டிவ் ஃபார்ம் போடணும்னு சொன்னேன். இது முன்னே நான் சொன்ன விஷயம் தான். ஷி இஸ் கிளவரர் தென் ஹானஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு பதிலாக அந்த கிளவரர்னு போட்டால் தவறு. ஒருத்தங்களதே நம்ம கம்பேர் பண்ணும்போது ஷி இஸ் மோர் கிளவர் தென் ஹானஸ்ட். மோர் பிளஸ் பாசிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் சாரி கிளவர்னு சொல்லிருப்பேன், கிளவ். ஓகேங்களா? ஏன்னா வெயிட் ஒரு நிமிஷம், என்ன வேர்டு இருக்கு? ஓகே, கிளவர் தான் இருக்கு. நான் ஜூம் பண்ணி பார்த்துக்கிறேன். ஜூம் ஆயிருக்கா உங்களுக்கும்? ஃப்ரெண்ட்ஸ் Yes, ஜூம் madam. ஆயிடுச்சா? Yes. ஓகே ஓகே ஓகே, 1 செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒழுங்கா தெரியல எனக்கு, அது ஜூம் பண்ணி பார்த்தேன். கிளவரர் அப்படின்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மேல, அது கம்பேரேட்டிவ் ஃபார்ம். ஆனா கீழே வந்து கிளவர் இருக்கு. ஸோ பாசிட்டிவ் ஃபார்ம் கிளவர். அப்போ மோர் பிளஸ் கிளவர் நம்ம பயன்படுத்திக்கணும். இது ரூல் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ரூல் நம்பர் 8 என்ன? If two adjectives are being used for the same noun or pronoun, then adjective should be in the same degree. ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்க, நீங்க எழுதும் போது ரெண்டு அட்ஜெக்டிவ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த ரெண்டு அட்ஜெக்டிவும் ஒரே டிகிரியில் இருக்கிற மாதிரி தான் எழுதணும். ஓகேவா? அப்படின்னா என்ன மேம்? இப்போ இந்தியா இஸ் த கிரேட்டஸ்ட் அண்ட் டாலரண்ட் கண்ட்ரி அப்படின்ட்டு இருக்கு. ஓகேங்களா? அதாவது இந்தியா இஸ் கிரேட்டஸ்ட் அப்படின்றது சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம். ஓகேங்களா? டாலரண்ட் அப்படின்றது நம்ம என்ன பண்ணுவோம்? அது வந்து டாலரண்ட் அப்படின்றது எதுக்காக வரும்னா, இந்த சூப்பர்லேட்டிவ் இங்க வந்து டாலரண்ட் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. ஓகேங்களா? ஆனா ஒரு சூப்பர்லேட்டிவ் ஒரு பாசிட்டிவ் ஃபார்ம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி எழுதக்கூடாது, தவறு. ரெண்டுமே ஒரே ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஒண்ணு நீங்க என்ன மாத்திருக்கலாம்? கிரேட்டஸ்ட் அப்படின்னா இங்க மோஸ்ட் டாலரண்ட் அப்படின்னு மாத்திருக்கலாம். இல்ல இது ரெண்டையுமே சூப்பர் அப்படி இங்க டாலரண்ட் இருக்கறனால இந்த கிரேட்டஸ்ட்க்கு பதிலா கிரேட் பயன்படுத்திக்கலாம். புரியுதா? புரியுது மேம். இதுங்க மேடம். ஸோ ரெண்டுமே ஒரே டிகிரியில இருக்கணும். ஸோ நீங்க ரெண்டுமே வேற வேற டிகிரியில எழுதுனா தவறு. ஓகேங்களா? ஸோ ஒரு ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்றீங்கன்னா ரெண்டுமே எப்படி இருக்கணும்? ஒரே டிகிரியா எழுதியிருக்கணும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்த ரூல் நம்பர் 9. ஓகேங்களா? கம்பேரிஷன் ஆஃப் வெயிட், குவான்டிட்டிஸ் அண்ட் நம்பர்ஸ். நாம இவ்வளவு நேரம் அவன் டாலா இருக்கான், ஹைட்டா இருக்கான், பியூட்டிஃபுல்லா இருக்கா, இது எல்லாமே ஓகே. ஆனா கம்பேர் பண்ண முடியாத ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா டைம்ஸ். ஓகேங்களா? இப்ப பாருங்க, மை புக் இஸ் இங்க கொடுத்துருக்காங்க 3 times cheaper than yours. அதாவது என்னோட புக்கு வந்து 3 மடங்கு உன்னோட சீப்பர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஸோ மை புக் இஸ் 3 times as cheap as yours அப்படிதான் சொல்லணும். ஏன்னா டைமை நம்ம எது கூடயும் கம்பேர் பண்ணவே முடியாது. ஓகேவா? இப்போ கீழே கவனிங்க. வெயிட் ஃப்ரெண்ட்ஸ். 10 கிலோ, that this table is 10 kilos lighter than that table அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழ்ல?
திஸ் டேபிள் இஸ் 10 கிலோ லைட்டர் தென் தட் டேபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த டேபிள் வந்து அந்த டேபிளை விட 10 கிலோ வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு. ஓகே. இப்போ 10 கிலோ அப்படின்றது ஒரு குவாண்டிட்டியா, வெயிட்டா? 10 kilos. எஸ் மேம். 10 கிலோஸ்ன்ற ஒரு குவாண்டிட்டியா ஃப்ரெண்ட்ஸ்? அது ஒரு வெயிட் தானே? ஆமா மேம். ஓகே. இதுவே நான் இப்படி எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. வெயிட் எழுதுறேன். திஸ் அப்படியே அந்த டிஸ் டேபிள் போட்டுக்கோங்க. திஸ் டேபிள் இஸ் 10 times lighter than that table அப்படின்னு எழுதுனா அது தவறு. டைம்ஸ் அப்படின்னு வந்தாவே இஸ் நாட் கம்பேரபிள் டு எனி ஒன். அது எது கூட கம்பேர் பண்ணவே முடியாது. ஸோ நான் என்னெல்லாம் கம்பேர் பண்ண முடியும்? ஒன்லி வெயிட்டா இருந்தாலோ இல்ல ஒருத்தவங்களோட குவாலிட்டியோ இல்ல ஒருத்தவங்களோட குவான்டிட்டியோ, குவாலிட்டியும் கம்பேர் பண்ணலாம், குவான்டிட்டி அப்புறம் நம்பர் இந்த மாதிரி இருக்கிறத மட்டும் தான் கம்பேர் பண்ண முடியும். டைம்ஸை நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. அதனால கொடுத்துருக்காங்க மை புக் இஸ் 3 times சீப்பர் தென் யுவர்ஸ்னா தப்பு. இந்த மாதிரி நீங்க டைம்ஸ் கொடுத்து சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க அதை எப்படி எழுதியிருக்கணும்? மை புக் இஸ் 3 times as cheap as yours அப்படின்னு தான் எழுதிக்கணும். பாசிட்டிவ் ஃபார்ம்ல தான் எழுதிக்கணும். ஓகே. எஸ் மேம். அடுத்து ரூல் நம்பர் 10. நம்ம இந்த 10 ரூல், இந்த 10th ரூல் ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ சில வேர்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பயன்படுத்துவோம்? ஹி இஸ் சீனியர் அண்ட் ஓல்டர் தென் ஐ. அப்போ சீனியர் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பயன்படுத்தணும்னு சொன்னேன்? பின்னாடி பயன்படுத்துவாங்க. எஸ், டூ பயன்படுத்துவாங்க. அண்ட் ஓல்டருக்கு என்ன பயன்படுத்தணும்? ஓல்டருக்கு எல்டருக்கு தான் நான் சொல்லியிருந்தேன், ஓல்டருக்கு சொல்லல. வந்து நார்மலா தேன் போடலாம். அப்படி நீங்க தனித்தனியா யூஸ் பண்ணியிருக்கணும். ஹி இஸ் சீனியர் டு அண்ட் ஓல்டர் தென் ஐ இப்படிதான் பயன்படுத்தணும். மொத்தமா எழுதிட்டீங்கன்னா தவறு, கம்பேரிட்டிவ்ல எழுதும் போது. ஓகே, ஓகே. அவ்வளவுதான். அதே மாதிரி ஹிஸ் ட்ரெஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் சீப்பர் தென் மைன் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டுக்கு பதிலா அண்ட் அப்படிலாம் வராது, ஃப்ரம் போட்டு எழுதணும்னு சொல்றாங்க. இது ஹிஸ் ட்ரெஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அண்ட் சீப்பர் தென் மைன்னு எழுதிருக்கும். டிஃப்ரெண்ட்னு வந்தா ஃப்ரம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். வேற எதுவும் நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. ஓகேவா? டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அண்ட் சீப்பர் தென். முன்ன இருக்கிறது சீனியர்னு வந்ததுக்கு 2 போட்டிருக்கோம், ஓல்டருக்கு தென் போட்டிருக்கோம். இங்க வந்து டிஃப்ரெண்ட் அண்ட் சீப்பர் தென் அப்படின்னு இருக்கு. டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அண்ட் சீப்பர் தென் எழுதியிருக்கோம், அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே. ஓகே, இதுல நம்ம முன்ன பார்த்தது தான். வேணா இன்னொரு டைம் ஸ்லைட்ல கூட பார்த்துக்கோங்க. பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னா நோ அதர் கேர்ள் இந்த கிளாஸ் இஸ் as tall as ரம்யான்னு இருக்கு. ஸோ நோ அதர் வந்துச்சுனாவே நம்ம என்ன பண்றோம்? எனி அதர் கேர்ள் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா? எனி அதர். ரம்யா இஸ் டாலர் தென் எனி அதர் கேர்ள். எனி அதர் கேர்ள் இந்த கிளாஸ், அது இஸ் த கிளாஸ்னு இருக்கு, தவறு. இந்த கிளாஸ். ஓகேங்களா? அடுத்து சூப்பர்லேட்டிவ். ரம்யா இஸ் தி டாலஸ்ட் கேர்ள் in the class, அவ்வளவுதான். அடுத்தது very few girls in the class are as tall as ரம்யா அப்படின்னு வந்தா ரம்யா is taller than most other girls in the class. ஓகே, சப்போஸ் இங்க வந்து many other கூட போட்டுக்கலாம். ரம்யா is taller than many other girls in the class அப்படின்னு போட்டுக்கலாம், தவறு இல்லை. அப்புறம் சூப்பர்லேட்டிவ்ல ரம்யா is one of the tallest girls in the class. ஓகே, இது முன்னே ஸ்ட்ரக்சர் காமிச்சல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான். ஓகேவா? ஸோ நோ அதர் வந்துச்சுன்னா சிங்குலர் நவுன் பயன்படுத்தணும், வெரி ஃபியூ வந்துச்சுன்னா ப்ளூரல் நவுன் பயன்படுத்தணும். கிளியர்? எஸ் மேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வேற சினானிம்ஸ் ஆட்டோனிம்ஸ் போகுது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நமக்கு வந்து டிகிரி ஆஃப் கம்பேரிசன் கிளாஸ் வந்து முடியுது. ஓகே, புரியுதா? இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை. சாரி ஆல்ரெடி. சொல்லுங்க. The last chapter is good அப்படின்னு கொடுத்தாங்க. ஓகே, தி லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல தி லாஸ்ட் சாப்டர் இஸ் குட். சாப்டர் இஸ், அத ஃபுல்லா படிங்களேன், அந்த கொஸ்டின் மட்டும் சொல்லாதீங்க. மேல கொடுத்திருக்க அந்த இதோட சேர்த்து படிங்க, என்ன கொடுத்திருப்பாங்க.
rewrite the sentence in comparative degree அப்படின்னு கொடுத்துட்டு the last chapter is good அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின். இது வந்து நம்ம கம்பேரேட்டிவ் டிகிரியில எழுதணும். சரியா? ரீரைட் த சென்டென்ஸ் இன் கம்பேரேட்டிவ் டிகிரி த லாஸ்ட் சாப்டர் இஸ் குட்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இது எப்படி எழுதலாம்? இது வந்து பாசிட்டிவ் டிகிரில இருக்கு ஃபர்ஸ்ட். ஓகே. the last chapter is good. எப்படி எழுதியிருக்கலாம்? the last chapter is better than அந்த மாதிரி வரும். The last chapter the last chapter is better than அதாவது என்ன சொல்லிட்டாங்க? லாஸ்ட் சாப்டர் தான் குட்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? Yes, sir. லாஸ்ட் சாப்டர் தான் குட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு மேல நமக்கு வேற எதுவுமே இல்லை. ஸோ அதுதான் தி மோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதை வேற எது கூடயும் கம்பேர்லாம் பண்ணல. அப்போ அதை நம்ம எப்படி மாத்திருக்கலாம்? அதாவது இங்க பாருங்க, நோ அதர் கேர்ள் இந்த கிளாஸ் இஸ் ஆஸ் டால் அஸ் ரம்யா. ரம்யா தான் டால், வேற யாருமே டால் கிடையாது. அந்த மாதிரி வருதா? அப்போ த லாஸ்ட் சாப்டர் இஸ் குட், கடைசி சாப்டர் தான் குட், அது கூட வேற எதுவும் கம்பேர் பண்றதுக்கே இல்லைன்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்? Any other? போட்டுக்கலாம். Any தி லாஸ்ட் சாப்டர் இஸ் என்ன போடணும்? த லாஸ்ட் சாப்டர் இஸ் any other better னு போட்டாங்க. தி லாஸ்ட் சாப்டர் இஸ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி எனி அதர், ஒன் செகண்ட் எழுதிக்கிறேன். chapter is any other better னு போடலாம். வெயிட் ஒரு நிமிஷம். நீங்க சொல்ற தப்பு. த லாஸ்ட் சாப்டர் இஸ்ன்னு போட்டோமா, அடுத்து கம்பேரேட்டிவ் ஃபார்ம் எழுதிடணும். கம்பேரேட்டிவ் ஃபார்முக்கு அப்புறம் தான் எனி அதர் போடணும். கம்பேரேட்டிவ் ஃபார்ம் என்ன? குட்டுக்கு கம்பேரேட்டிவ் ஃபார்ம் என்ன? better மேம். த லாஸ்ட் சாப்டர் இஸ் பெட்டர். அடுத்தது வேற என்ன போடணும்? கம்பேரேட்டிவ் ஃபார்ம் போட்டுட்டேன். அடுத்து வேற என்ன போடணும்? any other? தவறு. கம்பேரேட்டிவ் ஃபார்ம் பக்கத்துல என்ன போட சொன்ன? தென் போட சொன்னான் இல்லையா? எங்க போச்சு தென்? அதுக்கு தான் ஒன்று ஒன்றா எழுதி காட்டுறேன். இதுவே வந்து அப்ஜெக்டிவாக இருந்தால் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவனே தான் கொடுத்துருக்க போகிறான். ஆனால் டிஸ்கிரிப்டிவ், அதனால தான் நீங்கள் எழுதணும். த லாஸ்ட் சாப்டர் இஸ் பெட்டர் தென் என்ன வரும்? any other. எனி அதர் சாப்டர் போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. கரெக்டு தான். ஓகே, ஓகே Okay. புரிஞ்சா இப்போ? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அதில்? இதுல கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கிடைக்குமா ஒர்க் அவுட் பண்றதுக்கு? நான் அது உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அனுப்பி விடுறேன். ஆனா அதுல வந்து கம்பேரேட்டிவ் ஃபார்ம்ல மட்டும் மாத்துற மாதிரிலாம் இருக்காது. நான் ஓப்பனா சொல்றேன், எங்கேயுமே கம்பேரேட்டிவ் ஃபார்ம் மட்டும் மாத்துற மாதிரிலாம் கிராமர் புக் எங்கேயுமே அவைலபிலிட்டி இருக்காது. மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க வேணா கம்பேரேட்டிவ் ஃபார்ம் சூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்க உங்க சிலபஸ்ல இருக்கிறதுனால. புரியுதா என்ன சொல்றேன்னு? புரியுது. ஸ்பெசிஃபிக்கா அதுக்குன்ட்டு மட்டும்லாம் ஒரு கிராமர் டாபிக் எங்கேயுமே கிரியேட் பண்ணதில்ல. உங்க சிலபஸ்ல தான் அப்படி செட் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தமா சேஞ்ச் டிகிரி ஆஃப் கம்பேரிஷன் கொடுத்துருக்கலாம். அவங்க கரெக்டா கம்பேரேட்டிவ் ஃபார்ம்லயே மாத்துங்கன்றாங்க. அந்த மாதிரி புக்ல இருக்காது, எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அதை நாங்கள் அனுப்புறேன். நீங்க சூஸ் பண்ணி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நான் இன்னைக்கு அனுப்பியிருக்கேன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ். அந்த ப்ராக்டிஸ் செட் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்களா? பாருங்க. ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், வைக்கலாமா? என் பண்ணிக்கலாமா? Thank you, madam. ஓகே, தேங்க் யூ. क्वेश्चन பேப்பர் கிடைச்சா மேம் அனுப்ப சொல்லிருங்க. நீங்க மலர் மேம்க்கு அனுப்பிட்டீங்களா? இல்ல மேம், அவங்க நம்பர் என்ன நம்பர் தெரியல மேம். ஓகே சரி.